ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏலகிரி அகாடமி. நான் உங்கள் திரு. இந்த வீடியோவில் சிந்து நாகரிகம் இந்த லெசன் பார்க்கலாம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னமாக சிந்து நாகரிகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்டை நோட் பண்ணி படிங்க. மற்றது நான் அப்படியே ரீட் பண்ணுறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் இந்த லெசன் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே. இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகம் தான் இருக்குது. சரிங்களா? சிந்து பகுதியில் நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது நாம் இதுவரை விவாதித்த இடைக்கற்காலம், புதிய கற்காலம் உள்ளிட்ட பல பண்பாடுகள் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் நிலவியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சிந்து பகுதியில் நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது பார்த்தீங்கன்னா நாம் இதுவரை விவாதித்த இடைக்கற்காலமும் புதிய கற்காலம் உள்ளிட்ட பல பண்பாடுகள் இந்தியாவின் மற்ற பகுதிகளிலும் நிலவியது அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா? பாருங்கள், பெயரிடும் முறையும் படிநிலைகளும் காலவரிசையும் பாருங்கள். இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பார்த்தீங்கன்னா போஆமு, அதாவது கிமு சொல்லுவாங்க, போஆமு 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் என்று அழைக்கப்படுது அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சிந்து நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் கிமு 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் தான் மொத்தமாக சேர்ந்து சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. புரியுதா? இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் சரி, பாகிஸ்தானிலும் சரி, போஆமு அதாவது கிமு 3000 கால அளவில் தோன்றிய அந்த நாகரிகங்களும் இந்த பண்பாடுகளும் தான் மொத்தமாக சேர்ந்து சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹராப்பா. ஓகேங்களா? ஓகேவா? சிந்து நாகரிகத்தில் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹராப்பா என்பதால் இந்த நாகரிகம் ஹராப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுது. ஓகேங்களா? அதனால் சிந்து நாகரிகத்தை ஹராப்பா நாகரிகம் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா? ஓகேங்களா? இந்த முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போது இந்த சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹராப்பா தான். சரிங்களா? அதனால் இதை ஹராப்பா நாகரிகம் என்றும் அழைப்பாங்க. சரியா? ஹராப்பா நாகரிகம் திடீரென ஒரே நாளில் தோன்றவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடைபெற்றது. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா போஆமு 7000, அதாவது புதிய கற்கால பகுதியில் மெகர்காரின் காலத்தை போல என கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சிந்து நாகரிகம் பார்த்திங்கன்னா கிமு, அதாவது போகாமல் 7000 இந்த காலகட்டத்தை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. சரியா? ஹராப்பா நாகரிகம் பல்வேறு கட்டங்களாக பின்வருமாறு பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஹராப்பா நாகரிகத்துக்கு படிநிலைகளை பார்க்கலாம். தொடக்க கால ஹராப்பா பார்த்திங்கன்னா போஆமு 3000லேருந்து 2600 வரை சொல்கிறாங்க. முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா நாகரிகம் பார்த்திங்கன்னா போஆமு 2600லேருந்து 1900 வரை கணக்கிடப்படுது. பிற்கால ஹராப்பா பார்த்திங்கன்னா போஆமு 1900 1700 வரை கணக்கிடப்படுது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பொறுத்துக்களை கொடுக்கலாம். சரியா? ஓகேங்களா? தொடக்க கால ஹராப்பா பார்த்திங்கன்னா போஆமு, ஓகேங்களா, பொது ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 3000லேருந்து 2600 வரைக்கும் இருக்குது. முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா பார்த்திங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி 2600லேருந்து 1900 வரை கணக்கிடப்படுது. பிற்கால ஹராப்பா பார்த்திங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி 1900 1700 வரை கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் முதிர்ச்சி பெற்ற ஹராப்பாவின் காலத்தில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பின் பார்த்திங்கன்னா அது வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, வாங்க. ஹராப்பாவுக்கு முதலில் அதாவது போஆ 1826 வருகை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேனன். ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்க இந்த பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஹராப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாங்க. சார்லஸ் மேசன் தான் முதல்ல வருகை தந்திருக்காரு. இவர் 1826 ஹராப்பாவுக்கு முதலில் வருகை தந்திருக்காரு சார்லஸ் மேனன். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு பார்த்துக்குங்க. ஹராப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாங்க. சார்லஸ் மேசன். அது எந்த ஆண்டு வருகை புரிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1826. ஓகேங்களா? அடுத்து 1831
அம்ரி என்னும் ஹராப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் வந்து வருகை தந்திருக்காரு. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹராப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் மேசனுங்க 1826 வருகை தந்திருக்காரு. அவரை தொடர்ந்து 1831 அம்ரி என்னும் ஹராப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடம், ஓகேங்களா? ஹராப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடம் வந்து அம்ரி. அந்த இடத்துல வந்து அலெக்சாண்டர் பன்ஸ் என்பவர் வந்து வருகை தந்திருக்காரு. சரியா? லாகூரில் இருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹராப்பா வந்து அழிக்கப்பட்டது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஹராப்பா வந்து எப்படி அழிக்கப்பட்டது, எதனால் அழிக்கப்பட்டது கூட கேட்கலாங்க. இப்போது லாகூரில் இருந்து முல்தானுக்கு வந்து ரயில் பாதை வந்து அமைப்பதற்காகத்தான் ஹராப்பா வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஹராப்பா வந்து எதற்காக அழிக்கப்பட்டது அப்படின்னா லாகூரில் இருந்து முல்தானுக்கு வந்து ரயில் பாதை அமைப்பதற்காகத்தான் இந்த ஹராப்பா நாகரிகம் வந்து அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையலாளரான அலெக்சாண்டர் கன்னிகாமுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை பயன் நோட் பண்ணிங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியங்க, அதை பார்த்துங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 6th புக்கு ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு இந்த 11th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகேவா? இந்த பகுதியிலிருந்து, அதாவது ஹராப்பா அந்த அழிக்கப்பட்ட பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை வந்து இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் தான். அவருக்கு வந்து அது கிடைச்சிருக்கு, ஒரு முத்திரை வந்து ஹராப்பாவிலேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1853 1856 1875 பார்த்தீங்கன்னா அவர் ஹராப்பாவை வந்து பார்வையிட்டிருக்காரு. ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, பார்த்துங்க. சரிங்க? இப்போ வந்து அலெக்சாண்டர் கன்னிகாம் வந்து ஹராப்பாவை வந்து எத்தனை முறை வந்து பார்வையிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3 முறை. அந்த தலா ஆண்டுகளையும் பார்த்துக்கலாம். 1853 1856 1875 அந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் வந்து ஹராப்பாவை வந்து பார்வையிட்டிருக்காரு. சரியா? ஆனால் ஹராப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான். சரியா? இதை நோட் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, ஹராப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் என்பவர். ஓகேங்களா? இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரது முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஹராப்பாவில் ஆய்வுகளும் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது இண்டிவிஜுவல் பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க, பாயிண்ட் நோட் பண்ணி வச்சு படிங்க. சரிங்களா? அடுத்து பிற்காலத்தில் 1940களில் REM வீலர் ஹராப்பாவில் அகழாய்வுகள் வந்து நடத்துகிறாரு. சரியா? அவர்களை தொடர்ந்து பிற்காலத்தில், அதாவது 1940களில் பார்த்தீங்கன்னா REM வீலர் என்பவர் வந்து ஹராப்பாவில் வந்து அகழாய்வுகள் வந்து நடத்துகிறாரு. சரியா? இந்த பயன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹராப்பா நாகரிக பகுதியில் பெரும்பாலான இடங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு தான் உரியதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹராப்பா நாகரிகத்துடைய பெரும் பகுதி வந்து பாகிஸ்தான் வாசம் தான் சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே ஆய்வாளர்கள் இந்தியாவில் உள்ள ஹராப்பா நாகரிக பகுதிகளை கண்டறிய ஆவல் வந்து இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹராப்பா நாகரிகத்துடன் தொடர்புடையது என்னென்னு பார்த்தீங்கன்னா காளிபங்கன், லோத்தல், ராக்கி கார்கி, டோலவீரா ஆகியவை இத்தகைய முயற்சிகளால் வந்து அகழாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹராப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய இடங்கள் எது பார்த்தீங்கன்னா காளிபங்கன், லோத்தல், ராக்கி கார்கி,
டோலவிரா ஆகியவை பார்த்தீங்கன்னா இத்தகைய முயற்சிகளால் அகழாய்வுக்கு வந்து உட்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? 1950களுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களையும் அகழாய்வுகளும் பார்த்தீங்கன்னா ஹராப்பா நாகரிகத்தையும் அதன் இயல்புகளையும் வந்து புரிந்து கொள்ள உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 1950க்கு அப்புறம் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆய்வுகள் அகழாய்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹராப்பா நாகரிகத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும் இதை பாருங்கள். சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலும் சரி பாகிஸ்தானிலுமாக மொத்தம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சட்காஜண்டர் குடியிருப்புகள், வடக்கில் ஷார்டுகை அதாவது ஆப்கானிஸ்தான், கிழக்கில் ஆலம்கிர்பூர் அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, தெற்கில் தைமாபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது என சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகள் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது. உங்களை சிந்து நாகரிக பகுதியினுடைய எல்லைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கில் பாகிஸ்தான் ஈரான். ஓகேங்களா? மேற்கில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய சட்காஜண்டர் குடியிருப்புகள். ஓகேங்களா? சிந்து நாகரிகத்துடைய எல்லைகளை நம்ம பார்க்கலாம். இப்போ மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய சட்காஜண்டர் குடியிருப்புகளை சொல்கிறாங்க. வடக்கில் பார்த்தீங்கன்னா ஷார்டுகை அது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. சரிங்களா? வடக்கில் ஷார்டுகை அது ஆப்கானிஸ்தானில் இருக்குது அதை சொல்கிறாங்க. கிழக்கில் பார்த்தீங்கன்னா ஆலம்கிர்பூர் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கிர்பூர் வந்து கிழக்கு பகுதி எல்லையாக இருக்குது. தெற்கு பகுதி எல்லையாக பார்த்தீங்கன்னா தைமாபாத் அது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. சரிங்களா? இதுதான் சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகளாக வரையறுக்கப்படுது. இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? புரியுதா? டிஃப்ரெண்ட் ஹைலைட் பண்ணிடலாம். ஓகேவா? சிந்து நாகரிகத்தின் எல்லை பகுதியில் பார்த்தீங்கன்னா மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சட்காஜண்டர் குடியிருப்புகளும், வடக்கில் வந்து ஷார்டுகை அது வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடியது, கிழக்கில் வந்து ஆலம்கிர்பூர் அது வந்து உத்தரப்பிரதேசம், தெற்கில் வந்து தைமாபாத் இது வந்து மகாராஷ்டிரம். இதுதான் வந்து சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகளாக வரையறுக்கப்படுகிறது. சரியா? இதன் மையப்பகுதிகள் வந்து பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சிந்து நாகரிகத்தினுடைய மையப்பகுதிகள் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானிலும் சரி இந்தியாவில் குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தொடக்கம் பாருங்களேன். உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் சிந்து பகுதியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உலகத்தில் பார்த்திங்கன்னா வேளாண்மையும் விலங்குகளை வளர்ப்பதும் பார்த்திங்கன்னா மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் வந்து சிந்து பகுதியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து பகுதியின் புதிய கற்கால பண்பாடுகளுக்கும் பிற்காலத்து நகர நாகரிகத்துக்கும் தொடர்ச்சி உள்ளதா என தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹராப்பா நாகரிகத்தின் தொடக்க நிலையில் அப்பகுதி முழுவதும் கிராமங்களும் ஊர்களும் வந்து வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதான்? முதிர்ந்த ஹராப்பா பண்பாட்டு கட்டத்தில் நகரமயங்கள் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? முதிர்ந்த ஹராப்பா பண்பாட்டு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நகரமயங்கள் வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? திட்டமிடப்பட்ட நகரங்கள் இது பார்க்கலாம். ஹராப்பா வந்து பஞ்சாப் பாகிஸ்தான். ஓகேங்களா? ஹராப்பாவை வந்து பஞ்சாப் பாகிஸ்தான் உள்ளடக்கிய பகுதிகளை வந்து ஹராப்பா இது வந்து திட்டமிடப்பட்ட நகரங்களாக செயல்படுது. ஹராப்பானா பஞ்சாப்பு பாகிஸ்தான். சரிங்களா? மொகஞ்சதாரோ பார்த்திங்கன்னா சிந்து பாகிஸ்தான். ஓகேவா? டோலவிரா, லோத்தல், சுர்கோட்டடா இது வந்து குஜராத் இந்தியா. காலிபங்கன் வந்து ராஜஸ்தான் இந்தியா. பனவாலி, சராக்கிகார்கி ஹரியானா இந்தியா. சர்கோட்டடா பார்த்திங்கன்னா குஜராத் இந்தியா ஆகியவை பார்த்திங்கன்னா ஹராப்பா கால முக்கிய நகரங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துக்களை கேட்பாங்க. ஓகேங்களா? பொறுத்துக்களை வந்து மாற்றி கேட்பாங்க. ஹராப்பான்னு வந்துச்சுன்னா அப்போ சில பொறுத்தில் பஞ்சாப் பாகிஸ்தான் அப்படின்னு கேட்கலாம். மொகஞ்சதாரோ பார்த்திங்கன்னா சிந்து பாகிஸ்தான். டோலவிரா, லோத்தல், சுர்கோட்டடா பார்த்திங்கன்னா குஜராத் இந்தியா. காலிபங்கன் வந்து ராஜஸ்தான் இந்தியா.
பனவாலி, ராக்கி கார்கி வந்து ஹரியானா இந்தியா, சர்கோட்டடா வந்து குஜராத்தா இந்தியா. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹராப்பா கால முக்கிய நகரங்களாக வந்து இருந்திருக்கு. சரியா, அரண்களாகவும் பாதுகாக்கப்படும் தன்மை, நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் வசதி ஆகியவை ஹராப்பா நகரங்களின் குறிப்பிடத்தகுந்த கூறுகளாகவும் இருந்துச்சு. சரியா, தகுந்த குடிமை அதிகாரிகளின் கீழ் இத்தகைய திட்டமிடல் வந்து நிகழ்ந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹராப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஹராப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமானத்திற்காக சுட்ட சுடாத செங்கற்களையும் கற்களையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நகரங்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஹராப்பா நகரம் பார்த்திங்கன்னா சட்டக வடிவமைப்பை வந்து கொண்டிருந்ததாக சொல்கிறாங்க. கழிவுநீர் வடிகால் திட்டவட்டமான ஒழுங்குடன் வந்து கட்டப்படுது. வீடுகள் சேற்று மணலாலான செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்படுது. நோட் பண்ணிக்கோங்க. வீடுகள் எதனால் கட்டுறாங்க அது கூட பார்த்துக்கணும். சரியா, வீடுகள் பார்த்திங்கன்னா சேற்று மண்ணாலான செங்கற்களாலும் கழிவுநீர் பார்த்திங்கன்னா வடிகால்கள் வந்து சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகள் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை வந்து கொண்டுவதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மொகஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நோட் பண்ணிங்க. மொகஞ்சதாரோ பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரத்தை தான் மொகஞ்சதாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளையும் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகளில் சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட குளியலறையும் சரியான கழிவுநீர் வடிகாலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் வந்து படிக்கட்டுகளையும் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, வீடுகளில் பல அறைகள் வந்து இருந்தது. பல வீடுகளில் சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முற்றம் வந்து அமர்ந்திருந்தது. சரியா, நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்துக்கான அமைப்புகளுடன் வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொதுமக்களோ மக்களில் குறிப்பிட்ட சிலரோ பயன்படுத்தி இருக்கலாம். ஓகேவா, மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடம் வந்து சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடம் பார்த்திங்கன்னா சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பெரிய குளம், அதாவது தி கிரேட் பாத் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளம் ஆகும். சரியா, பெரும் குளம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, குளத்தின் 4 பக்கங்களிலும் உள்ள நடப்பாதை வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ குளத்தோட 4 பக்கங்களிலும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நடபாதை வடக்கு பக்கத்திலையும் தெற்கு பக்கத்திலும் வந்து படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளது. நடைபாதையின் அருகே பல அறைகளும் இருக்கு. சில கட்டுமான அமைப்புகள் வந்து தானிய கிடங்குகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஓகேவா, அதன் சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணுங்க. ஜிப்சம், ஓகே, ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் தான் பூசப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அக்கட்டுமானத்தில் கழிவுநீர் வடிகால் வசதியும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்குளம் சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஓகேங்களா, பெருங்குளம் பார்த்தீங்கன்னா சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சரியா, ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும் பாருங்கள். ஹராப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை வந்து முக்கிய ஆதாரமாக விளங்கியது. சரியா, கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டைக்கடலை, எள், வெவ்வேறு திணை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை வந்து ஹராப்பா மக்கள் வந்து பயிரிட்டிருக்காங்க. வேளாண்மையில் கிடைத்த உபரி வருவாய் பார்த்திங்கன்னா முக்கியமான பல செயல்பாடுகளுக்கு வந்து ஆதாரமாக விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஹராப்பா மக்கள் பார்த்திங்கன்னா இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றியிருக்காங்க. சரியா, ஹராப்பா மக்கள் வந்து இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றி இருக்கதாகவும் சொல்கிறாங்க. சரியா, ஹராப்பா மக்கள் வந்து உழவுக்கு வந்து கலப்பையை பயன்படுத்தினாங்க அப்படின்னும் நிலத்தை வந்து உழுது விதைக்கும் வழக்கத்தை வந்து அவர்கள் கொண்டிருந்திருக்கலாம் அப்படின்னும் யோசிக்கிறாங்க. உழுத நிலங்களை காலி பங்கனில் காண முடியுது. சரிங்களா, நோட் பண்ணிக்க. எங்கே காண முடியுது?
காளிபங்கு இவங்க வந்து உழவு செய்த நிலம் பார்த்திங்கன்னா காளிபங்கன் மூலம் நம்ம அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் பாசனத்துக்கு வந்து கால்வாய்களையும் கிணறுகளையும் கூட பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த பாக்ஸ் பாருங்களேன். தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவையும் குறித்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஓகேங்களா, இவங்க வந்து தாவரவியலாளர்கள் பார்த்தீங்கன்னா பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். சரியா, விலங்குகளை வந்து பழக்கப்படுத்துதல். ஓகே, ஹராப்பா மக்கள் வந்து விலங்குகளை பழக்கப்படுத்துதல். இது பாருங்கள், ஹராப்பாவில் வந்து மேய்ச்சலும் ஒரு முக்கியமான தொழிலாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகளை வந்து வளர்த்துருக்காங்க ஹராப்பா மக்கள். எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகள் வந்து குறித்த அறிவும் வந்து அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஆனால் ஹராப்பா பண்பாட்டில் குதிரை வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்க இந்த பாயிண்ட்டு. ஹராப்பா மக்கள் வந்து அறிந்திராத வந்து ஒரு விலங்கு எது அப்படின்னு கூட கேட்கலாங்க, குதிரை. ஓகேங்களா, ஹராப்பா பண்பாட்டில் வந்து குதிரையை பற்றி அறிவு வந்து இவங்களுக்கு போது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஹராப்பா பண்பாட்டில் வந்து குதிரையை வந்து இவங்க அறிந்திருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அந்த ஹராப்பாவில் மாடுகள் செபு எனப்பட்டது. சரியா, நோட் பண்ணுங்க. ஹராப்பாவில் பார்த்தீங்கன்னா மாடுகளை இவங்க செபு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பெரிய உடல் அமைப்பை கொண்ட இவ்வகை மாடுகள் வந்து அவர்களின் பல முத்திரைகளில் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்குது. சரியா, ஹராப்பா மக்களின் உணவில் மீன், பறவை இறைச்சி ஆகியவையும் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. காட்டுப்பன்றி, மான், முதலை ஆகியவற்றுக்கான சான்றுகளும் ஹராப்பா நாகரிக பகுதிகளில் வந்து கிடைத்திருக்கு. சரியா, கைவினை தயாரிப்பு பாருங்கள். ஹராப்பா பொருளாதாரத்தில் வந்து கைவினை தயாரிப்பு ஒரு முக்கியமான பகுதியாகவும் இருந்துச்சு. மணிகள் மற்றும் அணிகலன்கள் செய்தல், சங்கு வளையல் செய்தல், உலோக வேலைகள் ஆகியவை கைவினை செயல்பாடுகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, கார்னிலியன் அப்படின்னா மணி. சரியா, ஜாஸ்பர், கிறிஸ்டல் அப்படின்னா படிகக்கல், ஸ்டீரைட் அப்படின்னா நுரைக்கல் ஆகியவற்றிலும், செம்பு, வெண்கலம், தங்கம் ஆகிய உலோகங்களிலும், சங்கு, பீங்கான், சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலன்களை வந்து ஹராப்பா மக்கள் செஞ்சாங்க. இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கணும். எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மணி இருக்குல்ல, கார்னிலியன் அப்படின்னா ஆப்போசிட்டில் பொருத்துக்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துடலாம். கார்னிலியன் அப்படின்னா படிக்கல் அப்படி கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து மணி அப்படின்னு சூஸ் பண்ணணும். சரியா, கார்னிலியன் அப்படின்னா மணி வகை, ஜாஸ்பர் கிறிஸ்டல்னா படிக்கல், ஸ்டீரைட்னா நுரைக்கல். ஓகேங்களா, இது வந்து அவர்கள் வந்து செஞ்சுருக்காங்க, அணிகலன்களாக செய்திருக்கிறார்கள். ஓகேங்களா, செம்பு, வெண்கலம், தங்கம் ஆகிய உலகங்களிலும் கூட சங்கு, பிங்கான், சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலன்களை வந்து ஹராப்பா மக்கள் வந்து செய்திருக்கிறார்கள். சரியா, இந்த அணிகலன்கள் எண்ணற்ற வடிவமைப்பிலும் வேலைப்பாடுகளுடனும் செய்யப்பட்டது. ஓகேவா, இவை மெசபடோனியாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நோட் பண்ணுங்க. கைவினை தயாரிப்பு பொருட்களை வந்து எங்கே ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, எந்த நாடுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவுக்கு. சரியா, இந்த பயன் நோட் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து கலைப்பொருட்கள் ஏற்றுமதி ஆன செய்தி மெசபடோமியாவில் நடத்தப்பட்ட அகழாய்வு மூலம் வந்து நமக்கு தெரிய வருது. சரியா, ஹராப்பா நாகரிக பகுதிகள் சில குறிப்பிட்ட கைவினைப் பொருள் தயாரிப்பில் தேர்ச்சி பெற்றதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தகைய பொருள்களும் அவற்றின் உற்பத்தி மையங்களும் கீழே உள்ள அட்டவணையில் இந்த பாக்ஸில் பாருங்களேன். இப்போது இந்த பொருள் ஒரு சைடு வந்து நகரம் அது கொடுத்துருக்காங்க. சங்கு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர், பால்கோட் அங்கே வந்து இது உற்பத்தி மையங்களாக இருக்குது. அப்படி சங்குக்கு வந்து உற்பத்தி மையங்களாக திகழ்ந்த நகரங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர், பாலக்கோட். சரியா, வைடூரியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷாட்டுகை நகரம் வந்து அதுக்கு வந்து உற்பத்தி மையங்களாக திகழ்ந்திருக்கு. கார்னிலியன் மணி வகையான பொருட்கள் பார்த்திங்கன்னா லோத்தல், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த லோத்தல் நகரம் வந்து உற்பத்தி மையங்களாக திகழ்ந்திருக்கு. சரியா, ஸ்டீரைட்னா நுரைக்கல், இது வந்து தெற்கு ராஜஸ்தான் தான் உற்பத்தி மையமாக இருந்திருக்கு ஸ்டீரைட்டுக்கு. செம்புக்கு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், ஓமன் போன்ற நகரங்கள் வந்து உற்பத்தி மையங்களாக திகழ்ந்திருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. இந்த பாக்ஸ் வந்து நல்லா பார்த்துக்குங்க. சரியா, பாக்ஸையும் எடிட் பண்ணிடுறேன், பார்த்துக்குங்க. சரியா, சங்கு வந்து உற்பத்தி மையம் எது, நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம் உற்பத்தி மையம் எது, எந்த நகரம் பார்த்தீங்கன்னா ஷாட்டுகை. கார்னிலியன், அதாவது மணி வகை கார்னிலியன் பார்த்தீங்கன்னா உற்பத்தி நகரமாக திகழ்வது லோத்தல். ஓகேங்களா, ஸ்டீரைட் நுரைக்கல் வந்து உற்பத்தி நகரமாக இருக்கிறது வந்து தெற்கு ராஜஸ்தான். செம்பு வந்து ராஜஸ்தான், ஓமனில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. சரியா, பார்த்துக்குங்க. அடுத்து மட்பாண்டங்கள் பார்க்கலாம். ஹராப்பா மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட மட்பாண்டங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அவை வந்து நன்கு சுடப்பட்டவையாக இருந்துச்சு. சரியா,
மட்பாண்டங்கள் வந்து அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. மட்பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் வந்து பூசப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கேற்ற தாங்கி, நீரை சேர்த்து வைக்கும் கலன், துளைகளுடன் கூடிய கலன், கையில் ஏந்துவதற்கு ஏற்ப குறுகிய பிடியுடன் கூடிய கோப்பை, நுனி சிறுத்தும் தாங்கும் பகுதி, நன்கு அகன்றும் உள்ள கோப்பைகள், தட்டுகள், கிண்ணங்கள் போன்ற பல வகையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா மட்பாண்டங்கள் மூலம் செஞ்சுருக்காங்க. சரியா. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வந்து மட்பாண்டங்கள் மூலம் வந்து இவங்க செஞ்சு உபயோகிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரியா. அவற்றில் வரையறைப்பட்டுள்ள ஓவியங்களில் வந்து அரச இலைகள், மின் செதில், ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும் வட்டங்கள், கோணல் மாணலான கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள், விலங்குகள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஹராப்பா நாகரிகத்தை சார்ந்த மட்பாண்டங்கள் வந்து நன்கு சுடப்பட்டவையாகவும் நுட்பமான வேலைப்பாடு கொண்டவையாகவும் இருந்தது. ஓகேவா. அதை பயன்படுத்த பண்ணுங்க. ஓகேங்களா. புரியுதா. ஹராப்பா நாகரிகத்தை சார்ந்த மட்பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா நன்கு சுடப்பட்டவையாகவும் இருந்தது, நுட்பமான வேலைப்பாடு கொண்டவைகளாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. உலோகங்களும் கருவிகளும் ஆயுதங்களும் இது ஹராப்பா மக்கள் இது பார்க்கலாமா. ஓகே. ஹராப்பா நாகரிகம் வந்து வெண்கல கால நாகரிகம் ஆகும். இந்த பயனை நோட் பண்ணிக்கங்க. ஹராப்பா நாகரிகம் என்பது ஒரு வெண்கல கால நாகரிகம் ஆகும். சரியா. ஓகே. கிரீனில் பார்த்துட்றேன். ஹராப்பா நாகரிகம் என்பது பார்த்தீங்கன்னா வெண்கல கால நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. மக்கள் வந்து செம்பு வெண்கல கருவிகள் செய்ய அறிந்தவர்களாக இருந்தாங்க. சரியா. வெண்கல கருவிகளை தயாரித்தாலும் வேளாண்மைக்கும் கைவினை பொருட்கள் உற்பத்திக்கும் பல வகைப்பட்ட கருவிகள் வந்து அவர்களுக்கு தேவைப்பட்டதாக இருந்தது. சரியா. ஒரு வகை படிக்கல்லிலும் செய்யப்பட்ட கத்திகளும், செம்பு பொருள்களும், எலும்பு மற்றும் தந்தத்தால் ஆன கருவிகளும் கூட பயன்படுத்தப்பட்டது. கூர்முனை கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் பிடிப்பதற்கான தூண்டில், சவர கத்திகள், தராசு தட்டுகள், கண்ணாடிகள், அஞ்சன கோல்கள் போன்றவையும் பயன்படுத்தப்பட்டது ஹராப்பா நகரத்தில். சரியா. ரோசி செட் எனப்படும் படிக்கல்லில் நோட் பண்ணிக்கங்க. ரோசி செட் அப்படின்னா என்ன அப்படின்னா படிக்கல். ஓகேங்களா. ரோசி செட் எனப்படும் படிக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹராப்பா மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ரோசி செட். ஓகேங்களா. ரோரி செட் எனப்படும் படிக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை தான் ஹராப்பா மக்கள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. சரியா. இது ரோரி செட் எனப்படும் படிக்கல், அதில் செய்யப்பட்ட கத்திகளைத்தான் ஹராப்பா மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரியா. அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல் முனை கோடாரி ஆகியவை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆயுதங்களாகவும் இருந்துச்சு. இது எப்படி கேட்கலாம், கூற்று காரணத்தில் வந்து கொடுத்துடலாங்க. அம்பு, ஈட்டி, கோடாரி, அப்புறம் மழுங்கல் முனை கோடாரி ஆகியவை பார்த்தீங்கன்னா யாருடைய ஆயுதங்களாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கூட கேட்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹராப்பா மக்களுடைய ஆயுதங்களாக பார்த்தீங்கன்னா அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல் முனை கோடாரி வந்து இருந்தது. சரியா. ஹராப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா இரும்பை பற்றி அறிந்திருக்கல. ஓகேங்களா. நோட் பண்ணிக்க. அவங்களுக்கு குதிரையை பற்றியும் தெரியாது, அப்புறம் இரும்பை பற்றியும் அவங்களுக்கு வந்து அறியாதவர்களாக தான் இருந்தாங்க. சரியா. ரோரி செட் எனப்படும் படிக்கல்லில் தான் இவங்க கத்திகளை பயன்படுத்தினாங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். இரும்பை பற்றி இவங்களுக்கு தெரியாது, குதிரைகளை இவங்களுக்கு தெரியாது. இவங்க பயன்படுத்திய ஆயுதங்களாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல் முனை கோடாரி போன்றவையாக இருக்குது. சரியா. ஓகே. இந்த பாக்ஸ் பாருங்களேன். ரோரி செட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த படிவுப்பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுறதுனால ரோரி செட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஹராப்பா மக்கள் வந்து கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு தான் இதை வந்து பயன்படுத்தினாங்க. சரியா. இது வந்து ஒரு படிவு பாறை தான். ஓகேவா. இது ஒரு படிவு பாறை தான். இது வந்து பாகிஸ்தான் பகுதியில் வந்து ரோரி என்ற பகுதியில் வந்து இருந்ததுனால ரோரி செட் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஹராப்பா மக்கள் வந்து கத்திகள் செய்கிறதுக்கு வந்து கத்திகளும் பிற ஆயுதங்களும் செய்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணாங்க. அதனால் வந்து ரோரி செட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. துணிகளும் அணிகலன்களும் ஹராப்பா மக்களுடைய, அதாவது ஹராப்பா நாகரிகம் சிந்து நாகரிகம்லாம் ஒன்று தானே. ஹராப்பா மக்களுடைய துணிகளும் அணிகலன்களும் பார்க்கலாம். ஹராப்பா மக்கள் வந்து துணியாலான ஆடைகளை வந்து அணிந்தாங்க. சரியா. கல்லாலும் உலோகங்களுமான அணிகலன்களையும் கூட பயன்படுத்தினாங்க. அவர்களுக்கு பருத்தி, பட்டு ஆகியவை குறித்த அறிவும் கூட இருந்தது. சரியா. பருத்தி, பட்டு கூட அவங்க வந்து விளைச்சல் வந்து செஞ்சுருக்காங்க. ஒரு சுடுமண் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமளிக்கும் உருவம்
துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடை அணிந்துள்ளதாக காண்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கிற வேண்டும். அப்படி ஒரு சுடுமண் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமளிக்கும் உருவம் துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை வந்து அணிந்துள்ளதாகவும் காண்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மொகஞ்சதாரோவில் பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையில் முழங்கையில் மேல் பகுதி வரை வளையல்கள் வந்து காணப்பட்டது. ஓகேவா? மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையில் முழங்கையில் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மேல் பகுதி வரைக்கும் வளைவுகள் வந்து காணப்பட்டிருக்கு. சரியா? ஹரப்பா மக்கள் வந்து கார்னிலியன், ஓகே, அது மணி, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கார்னிலியன், செம்பு, தங்கம் ஆகியவற்றாலான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை வந்து உருவாக்குனாங்க. சரியா? ஹரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா கார்னிலியன், செம்பு, தங்கம் ஆகியவற்றாலான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை வந்து உருவாக்குனாங்க. சரியா? அவற்றில் சில பொறிக்கப்பட்ட வடிவங்களையும் கொண்டுள்ளது. இவை மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஒப்படை பாண்டங்கள், கல்லாலான பாத்திரங்கள், சங்கு வளையல்கள் ஆகியவையும் பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் உருவாக்கிய அணிகலன்கள் வணிக நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக விற்கவோ பண்டமாற்றம் செய்யவோ பயன்பட்டது. சரியா? ஓகே, வணிகமும் பரிவர்த்தனையும் பாருங்கள். ஹரப்பா மக்களுடைய வணிகமும் பரிவர்த்தனையும், ஹரப்பாவின் பொருளாதார செயல்பாடுகளில் வணிகமும் பரிவர்த்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவுடன் நெருக்கமான வணிக தொடர்பு வந்து இருந்திருக்கு. சரியா? முன்னாடி பார்த்தோம், இந்த பாயிண்ட் கூட நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஹரப்பா மக்களுக்கு வந்து மெசபடோமியாவுடன் பார்த்திங்கன்னா நெருக்கமான வணிக தொடர்பு வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் வந்து இந்தியாவில் பிற பண்பாடுகளை சார்ந்த மக்களுடனும் தொடர்பு கொண்டிருந்தாங்க. சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக் ஆகிய இடங்களில் ஹரப்பாவை சார்ந்த முத்திரைகளும் பொருள்களும் வந்து கிடைச்சிருக்குது. சரியா? யூனிஃபார்ம் கல்வெட் குறிப்புகள் வந்து மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை வந்து குறிப்பிடுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, நோட் பண்ணிங்க. யூனிஃபார்ம் அப்படிங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? யூனிஃபார்ம், ஓகேவா? யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுது. சரியா? கேட்கலாங்க, மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிக்கும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்கலாங்க. யூனிஃபார்ம், ஓகேங்களா? யூனிஃபார்ம் தான் ஹரப்பாவுக்கும் ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை வந்து குறிப்பிடுது. நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா? அவற்றில் காணப்படும் மெலுக்கா என்னும் சொல் சிந்து பகுதியை குறிக்குது. யூனிஃபார்மில் காணப்படக்கூடிய மெலுக்கா என்னும் சொல்லு பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மெலுக்கா என்னும் சொல் வந்து சிந்து பகுதியை வந்து குறிப்பதாகவும் சொல்கிறாங்க. சரியா? ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வந்து ஓமனில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்க இந்த பாயிண்ட்டு. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வந்து எங்கே கண்டெடுக்கப்பட்டது கேட்கலாங்க, பார்த்துங்க. எங்கள் ஓமனில். சரியா? ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் மெசபடோமியாவில் கூட கண்டெடுக்கப்பட்டிருக்குது. கார்னிலியன், வைடூரியம், செம்பு, தங்கம், பல வகைப்பட்ட மரங்கள் ஆகியவையும் ஹரப்பாவில் இருந்தும் மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. சரியா? இப்போ வந்து ஒரு வலுவான வணிக தொடர்பு வந்து ஹரப்பாவும் மெசபடோமியாவும் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்குது. சரியா? ஹரப்பா மக்கள் வந்து இந்தியாவின் வேறு பகுதிகளுடனும் தொடர்பு கொண்டு மூலப்பொருட்களை பெற்று அவற்றை மேலும் சில செய்முறைகளுக்கு உட்படுத்தி உற்பத்தியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. சரியா? இந்தியாவில் மற்ற பகுதிகளிலும் வந்து அந்த மூலப்பொருட்களை வந்து வாங்கி அதன் மூலம் உற்பத்தியும் செஞ்சுருக்காங்க. சரியா? எடைக்கற்களும் அளவீடுகளும். சரியா? ஹரப்பா மக்களுடைய எடைக்கற்களும் அளவீடுகளும் பாருங்கள். ஹரப்பாவில் வந்து சரியான எடைக்கற்களும் அளவீடுகளும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அந்த காலத்திலே ஹரப்பாவிலேயே பார்த்தீங்கன்னா சரியான எடைக்கற்களும் அளவீடுகளும் கூட பயன்படுத்தப்பட்டிருக்குது. வணிக பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதால் முறையான அளவீடுகளுக்கான தேவை வந்து அந்த டைமில் இருந்திருக்கு. சரியா? இவங்க வணிக தொடர்பு வந்து கொண்டதுனால முறையான அளவீடுகள் வந்து தேவை இருந்ததுனால அவங்க வந்து சரியான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து படிக்கல்லாலான கனசதுர வடிவ இடைக்கற்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கங்க.
ஹராப்பா நாகரிக பகுதியிலிருந்து படிக்கல்லாலான கனசதுர வடிவ இடைக்கற்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இடைக்கற்கள் வந்து இரும முறையை வந்து உணர்த்துது. ஓகேங்களா, எடையின் விகிதம் பார்த்தீங்கன்னா இருமடங்காகும்படி பின்பற்றப்பட்டுள்ளது. ஓகேங்களா, எடையினோட விகிதம் பார்த்தீங்கன்னா டபுளாக, அதாவது இருமடங்காகும்படி வந்து அவங்க வந்து பின்பற்றப்பட்டிருக்காங்க. சரியா, 1:2:4:8:16:32 அது அப்படியே டபுளாக போகிற மாதிரி வந்து அவங்க பின்பற்றிருக்காங்க. சரியா, பார்த்துக்குங்க. ஓகே, எடையின் விகிதம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போடலாம். இப்போ 4 மடங்கு ஆகும்படி அப்படின்னு கூட போடலாங்க. ஆப்ஷனில் நீங்கள் நல்லா பார்த்துங்க, 2 மடங்கு ஆகும்படி தான் ஹரப்பா மக்கள் வந்து எடையின் விகிதத்தை வந்து பின்பற்றியிருக்காங்க. சரியா, ஓகே. 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவிலான இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்களா. 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு பார்த்தீங்கன்னா இப்போதைய அளவீட்டில் 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படி பார்த்துக்குங்க. ஹரப்பா மக்கள் வந்து இன்றைய அளவீட்டில் 1 இன்ச்சுனா 1.75, அதாவது 1.75 சென்டிமீட்டர் ஆக கொள்ளும் விகிதத்தில் அளவுகோலையும் பயன்படுத்தி இருக்காங்க. சரியா, ஹரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய அளவீட்டில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுனா 1.75 சென்டிமீட்டர். ஓகேவா, அந்த 1.75 சென்டிமீட்டராக கொள்ளும் விகிதத்தில் தான் அளவுகோலையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஹரப்பா மக்கள். ஓகேங்களா, அது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. எடைக்கற்கள் கனசதுர வடிவத்தில் படிக்கல்லில் வந்து செய்யப்பட்டிருந்தது. ஓகே, எடைக்கற்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கனசதுர வடிவத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க. அது வந்து படிக்கல்லில் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, இதை கூட பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஓகே. அவர்கள் இரும எண் முறையை வந்து பின்பற்றினாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய அவங்க பின்பற்றியது எது பார்த்தீங்கன்னா 1:2 அப்படி டபுள் டிஜிட் வந்து பின்பற்றிருக்காங்க. 1:2 2:4 4 8 அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த முறை வந்து அணிகலன்களையும் உலோகங்களையும் வந்து எடை போட வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரியா, அடுத்து முத்திரைகளும் எழுத்து முறைகளும் பார்க்கலாம். ஸ்டிரைட், செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவைகளான முத்திரைகள் வந்து ஹரப்பா நாகரிக பகுதியில் அதிக அளவில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டிரைட்டு, செம்பு, சுடுமண், தந்தம் போன்றவற்றாலான முத்திரைகள் வந்து ஹரப்பா நாகரிக பகுதிகளில் வந்து அதிக அளவில் வந்து கண்டெடுக்கப்பட்டது. சரியா, ஹரப்பா எழுத்து முறையை வந்து இன்று வரைக்கும் நம்மால் வந்து விளங்கி கொள்ளவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பாவில் ஓகேவா, ஹரப்பாவில் பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் வந்து 26 குறியீடுகளை வந்து கொண்டிருக்கு. சரியா, பார்த்துங்க. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் பார்த்தீங்கன்னா 26 குறியீடுகளை வந்து கொண்டுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, புரியுது அவங்களுக்கு. ஹரப்பாவில் வந்து கிடைத்ததில் பார்த்தீங்கன்னா மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் வந்து 26 குறியீடுகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பல அறிஞர்கள் வந்து அது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக கருதுகிறாங்க. சரியா, போக்குவரத்துக்கு உட்படும் பொருள்கள் மீது குறியிட்டு அடையாளப்படுத்துவதற்காக முத்திரைகளை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் யூகிக்கிறாங்க. பொருள்களின் உரிமையாளரை குறிப்பதற்கும் அவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். சரியா, கலையும் பொழுதுபோக்கும் பாருங்கள். ஹரப்பா நாகரிக பகுதியிலிருந்து கிடைக்கும் சுடுமண் உருவங்கள், மட்பாண்டங்களில் காணப்படும் ஓவியங்கள், வெண்கல உருவங்கள் ஆகியவை ஹரப்பா மக்களின் கலைத்திறனை வந்து உணர்த்தது. சரியா, ஸ்ட்ரீட் கல்லில் அமைந்த மதகுரு, செம்பாலான நடனமாடும் பெண். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா, இப்போ வந்து மதகுரு வந்து எதில் வந்து செஞ்சாங்க? ஓகே, ஸ்ட்ரீட் கல்லில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படி கேட்கலாம். ஓகேவா, ஸ்ட்ரீட் கல்லில் அமைந்த மதகுரு. சரியா, செம்பால் செய்யப்பட்டது தான் நடனமாடும் பெண். ஓகேங்களா, அதை பார்த்துக்க. இந்த இரண்டும் பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோவில் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ரீட் கல்லால் அமைந்தது தான் மதகுரு. ஓகேவா, செம்பாலால் செய்யப்பட்டது தான் நடனமாடும் பெண் சிலை. இது வந்து பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரோவில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலவிரா ஆகிய இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஆகியவை ஹரப்பாவின் முக்கிய கலைப்படைப்புகளாக இருக்குது. சரியா,
பொம்மை வண்டிகள், கிளுகிளுப்பைகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டில் பயன்படுத்துவதை போன்ற காய்கள், கட்டங்கள், வரையப்பட்ட பலகைகள் ஆகியவை ஹராப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுகளுக்கும் சான்றுகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சிந்து மக்கள் வந்து இயற்கையை வழிபட்டார்கள். நோட் பண்ணிக்கங்க, சிந்து மக்கள் வந்து இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்க. சரியா? அரச மரங்கள் வழிபாட்டிற்குரியதாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அவங்க வந்து இயற்கையை வழிபட்டாங்க. அரச மரம் வந்து ஒரு அரச மரத்தை வந்து அவங்க வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சில சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வத்தை போல இருக்குது. ஓகேவா? காளிபங்கனில் வேள்வி பீடங்கள் அடையாளம் வந்து காணப்பட்டிருக்கு. நோட் பண்ணுங்க, காளிபங்கனில் வேள்வி பீடங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்குது. ஹராப்பா மக்கள் வந்து இறந்தோரை புதைத்திருக்காங்க. புதைப்பதற்கான நடைமுறைகள் வந்து விரிவாக இருந்திருக்கு. இறந்த உடல்களை எரிப்பதற்கான சான்றுகளும் கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஹராப்பா வந்து புதைகுழிகளில் மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடிகள், மணிகள் ஆகியவை வந்து கிடைச்சிருக்கு. சரியா? இறப்பிற்கு பின்னரான வாழ்க்கை பற்றிய அவர்களின் நம்பிக்கையை இவை வந்து குறிக்கலாம். அவங்க புதைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அவங்க உபயோகித்த பொருள்களையும் கூட சேர்த்து புதைச்சிருவாங்க. அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கைனா இறந்ததுக்கு பின்னாடி கூட அந்த வாழ்க்கையை நினச்சி அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? அப்படிதான். ஓகே, அரசியல் முறை பாருங்கள். மட்பாண்டங்கள், முத்திரைகள், எடைக்கற்கள், செங்கற்கள் ஆகியவற்றில் காணப்படும் சீரான தன்மை வந்து அரசியல் முறை செயல்பட்டதை வந்து உணர்த்துது. சரியா? தீவிரமான வணிக நடவடிக்கைகளுக்கு தொழிலாளர்களை திரட்ட வேண்டிய தேவை வந்து இருந்திருக்கும். அதிகாரம் படைத்த ஆட்சி அமைப்பால் இத்தேவை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். சரியா? ஹராப்பாவும் மொகஞ்சதாரோவும் நகர அரசுகளுக்கான ஆட்சி அமைப்பின் கீழ் வந்து இயங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹராப்பாவும் மொகஞ்சதாரோவும் பார்த்தீங்கன்னா நகர அரசுகளுக்கான ஆட்சி அமைப்பின் கீழ் வந்து இயங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பண்பாட்டு பொருள்களிலும் அளவீடுகளிலும் காணப்படும் சீரான தன்மை ஹராப்பா சமூகம் உறுதியான மய நிர்வாகத்தின் கீழ் இயந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து வலுப்படுது. சரியா? நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பண்பாட்டின் உருவாக்கமும் பாருங்கள். ஹராப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிட மொழிகளை பேசுபவர்கள் என ஒரு ஆராய்ச்சியாளர்கள் தரப்பு வந்து தெரிவிக்குது. சரியா? ஹராப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளை பேசியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் தரப்பு வந்து சொல்கிறாங்க. தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஹராப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததாக தொல்லியல் சான்றுகள் வந்து காட்டுது. சரியா? கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்ததாக தொல்லியல் சான்றுகள் வந்து காட்டுது. அவர்கள் இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் வந்து குடிபெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனினும் ஹராப்பா எழுத்துக்களின் பொருள் விளங்கினால்தான் உறுதியான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சிந்து நாகரிகமும் சமகால பண்பாடுகளும் பாருங்கள். மேய்ச்சல் சமூக மக்கள், வேளாண்மை செய்வோர், வேட்டையாடிகள், உணவு சேகரிப்பாளர்கள் போன்றோரை உள்ளடக்கிய பல குழுக்கள் வந்து சிந்து பகுதியில் வந்து வசித்திருக்காங்க. இந்த பகுதியில் கிராமங்களும் பெரிய நகரங்களும் கூட இருந்துச்சு. மக்கள் அங்கு ஒன்று கலந்திருக்காங்க. இத்தகைய எண்ணற்ற சமூகங்களை சார்ந்த மக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையும், குஜராத்திலிருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் கூட இருந்திருக்கலாம். அவர்கள் வரலாறு இதே அளவு முக்கியமானது. சரியா? இச்சமூகங்களின் பண்பாடும் சூழலியல் அறிவும் இந்திய பண்பாட்டுக்கு வந்து பங்களிப்பு செய்திருக்குது. சரியா? இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் சிந்து நாகரிகம் செழிப்புற்றிருந்த போது பிற பகுதிகளில் பல்வேறு பண்பாடுகள் வந்து வளர்ந்து கொண்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியிலும், அதாவது கேரளா, இலங்கையிலும் வேட்டையாடியும் சேகரித்து வாழ்ந்த சமூகங்களும் கூட செயல்பட்டிருக்குது. படகு போக்குவரத்து குறித்த அறிவுடன் இருந்த ஹராப்பா மக்கள் தென்னிந்தியாவுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆனால் அதற்கு தெளிவான சொல்லியல் சான்றுகள் வந்து கிடைக்கல. சரியா? ஓகேவா? அவங்க வந்து ஓகேங்களா, படகு போக்குவரத்து குறித்த அறிவு வந்து ஹராப்பா மக்களுக்கு இருந்திருக்கு. அவங்க தென்னிந்தியாவோடு வந்து தொடர்பு கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யூகிக்கிறாங்க. ஆனால் அதற்கான சான்று வந்து கிடைக்கல. சரியா? தென்னிந்தியாவில் வடபகுதி, அதாவது குறிப்பாக கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் ஆகியவை புதிய கற்கால பண்பாடுகளுடன் மேய்ச்சல் மற்றும் கலப்பை சார்ந்த வேளாண்மையில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. சரியா? புதிய கற்கால பண்பாடு காஷ்மீர், கங்கை சமவெளி ஆகிய வட இந்திய பகுதிகளிலும் மத்திய இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் பரவியிருந்த போது தற்காலத்திலும் மேற்கு இந்தியாவிலும் செம்பு கால பண்பாடு வந்து நிலவியது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ புதிய கற்கால பண்பாடு பார்த்தீங்கன்னா காஷ்மீர், கங்கை சமவெளி ஆகிய வட இந்திய பகுதிகளிலும் மத்திய இந்தியாவிலும் கிழக்கு இந்தியாவிலும் வந்து பரவி இருந்தது. ஓகேங்களா? அந்த பரவி இருந்த போது பார்த்தீங்கன்னா தற்காலத்திலும் மேற்கு இந்தியாவிலும் பார்த்தா செம்பு கால பண்பாடு வந்து நிலவியது. ஓகே, இந்த பயன் நோட் பண்ணிக்கங்க.
ஓகேங்களா? ஓகேவா? புதிய கற்கால பண்பாடு வந்து எங்கே பரவி இருந்தது அப்படின்னா காஷ்மீர், கங்கை சமவெளி, வட இந்தியாவின் பகுதியிலும் மத்திய இந்தியாவிலும் கிழக்கு பகுதியிலும் வந்து பரவி இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போது செம்பு கால பண்பாடு பார்த்தீங்கன்னா தக்காணத்திலும் மேற்கு இந்தியாவிலும் பரவி இருந்தது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்காக தான் இதை சொன்னேன். சரியா? இவ்வாறு இந்தியா வந்து ஹரப்பா நாகரிக காலத்தில் வந்து பல்வேறு பண்பாடுகளுடன் கலவை என்று சொல்லத்தகுந்த நிலப்பகுதியாக வந்து விளங்குது. சரியா? ஹரப்பா அதோட வீழ்ச்சி பாருங்களா, ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைந்தது. ஓகேவா? ஓகேவா? ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. காலநிலை மாற்றம், மெசபடோமியாவுடன வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, தொடர் வறட்சியின் காரணமாக ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் காய்ந்து வற்றி போதல் ஆகியவை வீழ்ச்சிக்கான காரணங்களாக வரலாற்று ஆசிரியர்கள் வந்து கணிக்கிறாங்க. சரியா? சிந்து நாகரிகத்தின் அழிவுக்கு படையெடுப்பு, வெள்ளம், ஆறு தன் போக்கை மாற்றிக்கொண்ட நிகழ்வு ஆகிய வந்து காரணங்களாக முன்வைக்கிறாங்க. ஓகே, சிந்து நாகரிகத்தோட அழிவுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய படையெடுப்பு, வெள்ளம், ஆறு வந்து தன் போக்கை வந்து மாற்றிக்கொண்ட நிகழ்வு போன்ற காரணங்களை வந்து முன்வைக்கிறாங்கன்னா, காலப்போக்கில் வந்து இந்த மக்கள் வந்து சிந்து பகுதியிலிருந்து தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் கூட இடம்பெயர்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நோட் பண்ணிக்கங்க. ஹரப்பா மக்கள் வந்து சிந்து பகுதியிலிருந்து தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் வந்து இடம்பெயர்ந்தாங்க. சரியா? ஓகே, ஃபைனலாக இந்த பாக்ஸ் பாருங்கள், நியூ இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சிந்து நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் பாருங்களேன், இந்திய வரலாற்றில் வந்து நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு வந்து சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தோம், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு வந்து சிந்து நாகரிகம். சரியா? சிந்து நாகரிகத்தின் தோற்றமும் தோற்றுவித்தவர்கள் குறித்த செய்திகளும் வந்து விவாதத்துக்கு உரியவனதாகத்தான் இருக்குது. சிந்து எழுத்துக்களின் பொருளை இன்னும் கண்டறிய முடியல. தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாழிகளில் மெல்லிய கீறல்களாக எழுதப்பட்ட வாசகங்களும் சில இடங்களின் பெயர்களும் சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையான உறவை வந்து நிறுவுவதற்கான சான்றுகளாக முன்வைக்கப்படுது. சரியா? சிந்து எழுத்துக்களின் பொருளை வந்து இன்னும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியாச்சு. தென்னிந்தியாவில் வந்து அது கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாழி, அந்த தாழியில் பார்த்தீங்கன்னா மெல்லிய கீறல்களால் எழுதப்பட்ட வாசகங்கள், அந்த மெல்லிய கீறல் எழுதப்பட்ட வாசகங்களும் சில இடங்களில் வந்து அந்த பெயர்களும் கூட இந்த சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையான உறவை வந்து நிறுவுவதற்கான சான்றுகளாக வந்து முன்வைக்கப்படுது. சரியா? தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா இடைக்கற்காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்ததற்கு பல தொல்லியல் சான்றுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இவர்களில் வந்து சில சமூகங்கள் சிந்து பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க முடியாது. சரியா? இன்னும் பார்த்தீங்கன்னா உறுதியானது ஒரு முடிவுக்கு வர இன்னும் அதிக ஆய்வுகள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பழந்தமிழகத்தை சார்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் ஆகும். சரியா? நோட் பண்ணுங்க. ஓகேவா? பழந்தமிழகத்தை சார்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த ஊர்கள் சிந்து நகரங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த லெசன் வந்து முடிஞ்சது. அடுத்து வந்து அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.